சார் இப்போ நிறைய இடத்துல மாட்டை இறைச்சிக்கு கொடுக்குறாங்கல்ல சார், அது வந்து நல்லா இருக்கிற காலத்திலேயே கொடுக்கறது வந்து தவறான விஷயங்களா இல்லை அது நடைமுறையில் சாத்தியந்தாங்களா சார்? இல்லை, உணவுக்காக தயாரிக்கப்பட்ட அது ஒரு பொருளாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சம்மந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த மாதிரி மாடுகளை வந்து வெட்டி உணவாக சமைக்கிறதுன்றது சட்டப்படி அது செல்லும். ஆனால் அதை வச்சு கொடுமைப்படுத்துறது, குத்தி குத்தி கொடுமைப்படுத்துறது தான் வந்து தவிர உணவாக அதை கன்சிடர் பண்ணப்பட்ட அந்த மாடுகளை வந்து வெட்டி உணவாக சமைக்கிறதுன்றது சட்டப்படி அது ஏற்கப்படும். ரெண்டாவது, ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் பசுவதை சட்டம் வந்தது. பசுவதை சட்டம்னா பசு வந்து அந்த மாதிரி வதைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. அது மாதிரி வேறு சில காளை மாடுகள் இருக்குது, ரேரான காளை மாடுகள் இருக்கும். அதாவது இந்த காளை மாடு வந்து அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிறது அப்படின்ற அந்த காளை மாடுகள்லாம் வந்து அவங்க யாரும் அதை வெட்டி உணவுக்கு அதை செய்ய முடியாது அப்படின்றது. இதில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவின் கீழ் ஒரு சில மிருகங்களை தான் வந்து உணவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும், ஒரு சில இதை வந்து நீங்கள் கன்சிடரே பண்ண முடியாது. அதுக்கு நிறைய கிளாசிஃபிகேஷன், நிறைய விஷயங்கள் இருக்குது.